Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஒரு கட்சிகள் வந்து ஏதாவது ஒரு நிலைப்பாடை கொண்டுதான் கட்சி தேர்தல் சந்திப்பாங்க. இந்த தேர்தல் வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு கொள்கைகளிடம் தான் மற்ற கட்சிகள், அதாவது ஆட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகளும் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில காங்கிரஸ் பேரியக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய கட்சியா இருந்திருக்கு. திமுகவுக்கு இப்போ வந்து பெரிய ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சியாகவும் இருக்கு. ஆனா அந்த கட்சிக்கு வந்து உங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு கொள்கை கோட்பாடு ஏன் போடல? ஏற்கனவே அந்த பயிலத்திலே ஒரு ஆள் கேட்டிருந்தாங்க, தனித்து காங்கிரஸ் எப்போ போட்டியிடும் தமிழகத்திலே, அது அதனோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? இல்ல, என்னைக்குமே வந்து தேர்தல் மற்றும் தேர்தலில் இருந்து வரும் அதிகாரம், ஆட்சி பொறுப்பு எல்லாமே வந்து இது எல்லாமே ஒரு அரசியல் பகுதிகள் தான். இதுல வந்து யாரும் வேண்டாம் இல்லைன்னா யாரும் சொல்ல போறதில்லை. என்னைக்கும் அது வந்து தொண்டர்களுடைய ஒரு எண்ணமும் இருக்கும், அது தொண்டர்களுடைய ஒரு உரிமையும் கூட. கண்டிப்பாக அதெல்லாம் என்னைக்குமே இருந்தது தான், இன்னைக்கும் இருக்கு, அது நேற்றும் இருந்தது, நாளைக்கும் இருக்கும், அதுல இந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு அது புதுசா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. முன்னாடியெல்லாம் அது இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது. அது அந்த நேரத்துல என்ன நடந்துன்றது நமக்கு இன்னைக்கு அது தெரியாது. இன்னைக்கும் அந்த அந்த எண்ணங்கள், அந்த டிமாண்டுகள், அந்த ரெக்வெஸ்ட்கள்லாம் இருக்கதான் செய்யும். அது வந்து நேச்சுரல். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் என்னைக்குமே அது ஆணித்தனமா வலியுறுத்ததான் செய்யும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது வந்து அது ஆகாம இருந்திருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா அது ஆணித்தனமா எப்பவுமே வலியுறுத்தப்படும். நான் அதுதான் சொல்றேன், எந்த அரசியல் கட்சியுமே கூட இதை வலியுறுத்தாமல் இருந்தது கிடையாது. கண்டிப்பாக வலியுறுத்தும். இல்லையா, ஒரு ஆட்சியில் ஒரு பங்கு, அதிகாரத்தில் பங்கு, தேர்தலில் ஒரு ஒரு கூட்டணியோடு இருப்பது, இது எல்லாமே வந்து ஒரு பார்ட், எல்லாமே ஒரே பார்ட் தான். இதுல வந்து பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தேர்தல்ல தொகுதி பங்கீடு பண்ணும்போது நீங்க இந்த இதை வந்து முன்னிறுத்துவீங்களா? இங்க பாருங்க, இப்ப தலைமை ஒரு விஷயம் இருக்கு, அதுக்காக தலைமையோட விஷயத்தை நான் பேசக்கூடாது. ஆனால் ஒரு தொண்டராக எங்களுடைய தொண்டர்களின் ஒரு ஒரு குரல் வந்து என்னைக்குமே அதை பிரதிபலிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. தமிழக அரசு தொண்டராக உங்களுடைய கண்டிப்பாக அது வந்து எந்த ஒரு காங்கிரஸ் தொண்டருக்காக நான் சொல்றேன். நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன். என்னுடைய கருத்தும் சரி, என்னுடைய கருத்தும் சரி, எங்கள் தொண்டர்களுடைய கருத்தும் சரி, என்னைக்குமே இதுதான். இதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பங்கு, அதே நேரத்தில் அதிக சீட், இதுல வந்து காங்கிரஸ்ல 2 நிலைப்பாட்டுல இருக்குதா காங்கிரஸ் தலைவர்கள்? அதாவது நீங்க தலைமை ஒரே ஒரு நிலைப்பாட்டுல தான் இருக்கும். நான் சொல்றது வந்து காங்கிரஸ் உடைய தொண்டர்களும் காங்கிரஸ் உடைய எண்ணமும் ஒரு அரசியல் கட்சியாக என்னைக்கும் அதுதான் எண்ணம். நெகோசியேஷன்ல என்ன நடக்குதுன்னா அடுத்த விஷயம். இதுதான் எண்ணம். கன்ஃபியூஷனே வேண்டாம். விஜய் காங்கிரஸையும் விமர்சிக்கல, காங்கிரஸ் விஜயும் விமர்சிக்கல. ஏன் அந்த ஒரு அப்படி பார்க்கும்போது வரக்கூடிய தேர்தல்ல 2 பேரும் கூட்டணி வைக்கிறதுல வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு மக்கள் மத்தியில ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க அவரு ஏன் எங்களை விமர்சிக்கணும்னு நாங்க சொல்ல முடியாது. மேபி விமர்சனத்துக்கு ஆளாகக்கூடிய கட்சியே நாங்க இல்லை. நாங்க வந்து அவரு நினைக்கிற அவர் பாயிண்ட் பண்ற விஷயங்கள் எல்லாம் இல்லைன்றது. ரெண்டாவது, நாங்க வந்து எங்களுடைய எண்ணமும் எங்களுடைய விஷயமும் ரொம்ப கிளியரா இருக்கும். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சித்தாந்த போர்ல நம்ம இருக்கிறோம். அந்த சித்தாந்த போர் தான் எங்களுக்கு முதலாவதாக தெரிகிறது. இன்னைக்கு தமிழகத்திலையும் சரி, இந்தியா முழுக்க அதுல காங்கிரஸ் கட்சி தான் முன்னின்று நடத்துகிறது. அதுல யாருக்குமே எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். அதை நோக்கி தான் நாங்க பயணிக்கிறோம்.